ஹவ் டு சே வெரி யங், வெரி எனர்ஜெட்டிக், பவர்ஃபுல்லான 2 கப்பல்ஸ் வந்து போயிட்டு வந்தாங்க. சோ, இப்ப நம்ம ஆக்சுவலி வந்து நேரத்த கடத்த அவங்க போயிட்டு வந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸு, அந்த ஃபீலு நம்ம முடியல. இருந்தாலும் நம்ம கேட்டுக்கலாம். ஓகேயா? சோ, ஒரு ஃபீல் மூட்டுக்கு கொண்டு வரதுக்கு வந்து நம்ம வந்து நம்ம ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் ஷர்மிளாவ வந்து இன்வைட் பண்றோம். சோ, எஸ் வெல்கம் பண்ணிடலாம். எல்லாம் பொக்கே பொக்கே அனுப்புங்க. ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். என் பேர் ஷர்மிளா. இந்த வேலையில எனக்கு இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்தாங்க என்னோட பெற்றோர் ஃபவுண்டர் ஆம்பர் கார்த்திக் விஜய், ஃபவுண்டர் ஆம்பர் சினியாஜ்மா, டபுள் டைமண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு சிறந்த பாராட்டு கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜூம்ல நமக்கு பாரிஸோட அனுபவம் எப்படி ஷேரிங் பண்ண வாய்ப்பு கொடுத்த நம்ம டைமண்ட் முத்து அண்ட் ஷீலாக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த பாராட்டு. ஓகே, சோ போயிட்டு வந்து 2 வாரம் ஆச்சுங்க. இன்னும் அதுல இருந்து மீண்டு வரல. அந்த மாதிரி எம்பிஐ நமக்கு குடுத்தாங்க, ட்ரீட் குடுத்தாங்க, எம்பிஐ டிக்கெட் பண்ணாங்க. சோ அந்த இடத்துல பாத்துட்டீங்கன்னா நிறைய விஷயம் நடந்துச்சு. உங்களுக்கு ஒண்ணு நான் நிறைய ஷேர் பண்றேன். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்களா, இங்க பாருங்க, பாரிஸ்க்கு போனோம். பாரிஸ் போயிட்டு வந்துட்டு பிறகு நான் யூசுவல் பிசினஸ்லாம் ஆரம்பிச்சு அப்படியே அப்பப்ப அந்த நினைவுகள் வரும்போது அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு கிடைக்கிற ஏபிஐ கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். பட் பட் வேலை செய்யறவங்க பாருங்க, என் ஹஸ்பண்ட் ஒரு உதாரணம் சொல்றேன். முடிஞ்சோனே லீவு முடிஞ்சோனே வேற வழி இல்ல, பேக்க தூக்கிட்டாரு, பாஸ்போர்ட் எடுத்து வச்சிட்டாரு. ஏன்னா கடமை, ஆமாங்களா இல்லையா? இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு அவர் வேலை செய்யறதுக்கு. நான் ஒரு பொசிஷன் வந்துட்டா கண்டிப்பா அவர் ரிசைன் பண்ணி ஃபுல் டைம் நாங்க வந்துடலாம். சோ அந்த அந்த ஹாப்பியை ஃபுல்லா வந்து அனுபவிக்க முடியல, அவரை சொல்றேன். பட் ஐ எம் ஸ்டில், நான் எனக்கு ஒண்ணு அந்த சந்தோஷம் இருக்கு. ஓகே, இன்னும் அந்த 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 இதை வந்து நான் உணர்ந்துகிட்டு இருக்கேன். பட் அவர் அதெல்லாம் அனுபவிச்சுட்டு டக்குன்னு டைம் முடிஞ்சு அவரோட டைம் முடிஞ்சிருச்சு, வேலைக்கு போனோம். அவர் ஒர்க் மூட்க்கு போயிட்டாரு. பட் நான் இன்னும் வந்து ஹாலிடே மூட்ல தான் இருக்க சொல்ல போனா. ஏன்னா ஸ்டில் படத்தை போஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த வீடியோ ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டு நான் அதுக்குள்ளே இருக்கேன். ஓகேங்களா? சோ அதுதான் சரி பாருங்க, அதுதான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஃபுல் டைமா இருக்கிறதே எம்ஏல ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எம்ஏ வியாபாரத்தை ஃபுல் டைமா இருந்தா நீங்க எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து அனுபவிப்பீங்க. உங்க டைம் 24 ஹவர்ஸ் நீங்க தான் அனுபவிப்பீங்க, மத்தவங்க அனுபவிக்க மாட்டாங்க. லைக் நீங்க ஒர்க்கிங் ஃபார் அதர் பீப்புள்னா கண்டிப்பா அவங்க உட்காந்துக்கிட்டு உங்க டைம் எடுத்துட்டு இருப்பாங்க. உங்க எல்லா வேலையும் ஷார்ட் ஆயிரும். ஓகேங்களா? சரி, நான் வந்து நிறைய விஷயங்கள் நான் சொன்னல, இந்த பாரிஸோட அனுபவம் ஷேர் பண்ண போறேன். நான் கொஞ்சம் படத்தை எடுத்து வச்சிருக்கேன், நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன், காமிக்கிறேன். ஸ்கிரீன்ல கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. ஓகே, சோ எல்லாரும் மாதிரி தாங்க எம்பி வந்து வேவ் 1 வேவ் 2 பிரிச்சாங்க. முதல் வாரம் 2வது வாரம் பிகாஸ் பீப்புள்னால எம்பினால எல்லாத்தையும் ஒரே டைம்ல கூட்டிட்டு போனா பெஸ்டா கவனிக்க முடியாது. கவனிக்க முடியாதுன்னு இல்ல, கூட்டிட்டு போக முடியாதுல்ல. அவங்க கண்ணும் கருத்துமா பாப்பாங்க. எம்பி வந்து கண்ணும் கருத்துமா அதனால அவங்க அழகா பிரிச்சிருவாங்க. அப்புறம் எனக்கு காதோரமா வந்தது என்னன்னா பாத்தீங்கன்னா, இந்த வரப்போற ஜப்பான் பாத்தீங்கன்னா எம்பி பாண்டா மாசம் குடுக்குறாங்கல்ல ஒசகாக்கே, அதுக்கு மேபி வேவ் 3 போனாலும் போகும். ஏன்னா நிறைய குவாலிஃபயர்ஸ் பிள்ளைங்களோட வரனால, புரியுதுங்களா? அப்ப இன்னும் டாக்ஸ் கூடி ஆகுமா இல்லையா? அப்ப அவங்க இன்னும் கவனமா இருக்கிறதுனால அவங்க பிரிப்பாங்க ஒரு ஆழமா நம்பிக்கை இருக்கு. எனக்கும் அப்படித்தான் கேட்ட மாதிரி இருக்கு. சோ இந்த வாட்டி வேவ் 2 2வது வேவ் நான் சூஸ் பண்ணேன். சோ இந்த பாரிஸ் பாத்தீங்கன்னா என்னோட 3வது ட்ரிப். ஓகேங்களா? 3வது ட்ரிப். சோ 1வது நான் வந்து அலாஸ்கா க்ரூஸ்க்கு குவாலிஃபை பண்ணேன், அதுக்கு போயிட்டு வந்தாச்சு. 2வது இஸ்தான்புல் குவாலிஃபை பண்ணனும், அதுக்கு போக முடியல. எம்பி 25,000 பே பண்ணாங்க. ஓகேங்களா? அதோட சேர்த்து டிராவல் வவுச்சர் 2500 எம்ஏல பூந்து நீ என்ன ப்ராடக்ட் வேணா வாங்கிக்கோ, அதெல்லாம் உன்னோட சொல்லிட்டாங்க ஃப்ரீன்னு. 2500க்கு நான் வாங்கினேன். அட்டஸ்ரீ தான் நல்லா வாங்கினேன். ஓகேங்களா? அது போக முடியல சொல்லிட்டு நம்ம வந்து அந்த காசு எடுத்து நான் துபாய் போய் ஃபுல்லா முடிச்சிட்டு வந்தோம். காசு வந்து சரி சேர்த்து வைக்க வேணாம். என் மைண்ட்ல என்ன இருந்துச்சுன்னா, சேர்த்து வைக்கிறது இம்பார்ட்டன்ட் தான். காசு எப்ப சம்பாதிக்கலாம், எந்த ஏஜ்ல சம்பாதிக்கலாம். ஆனா சுத்தி பாக்குறது இளமை இருக்கும் போதுதான் சுத்தி பார்க்கும்போது நான் உணர்ந்துட்டேன். நான் கடைசியா வரேன். நான் ஏன்னு சொல்றேன். ஓகே, எனக்கு வந்து நான் எப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான். ஓகே, நிறைய பேர் இங்க நிறைய விதமா இருப்பீங்க. சில பேர் சம்பாரிச்சு சேர்த்து வைக்கணும், சில பேர் சம்பாரிச்சு என்ஜாய் பண்ணுவாங்க. நான் சுத்தி பார்க்கணும், நான் வந்து டிராவல் பண்ணணும் எனக்கு ஒரு ஆசை. சோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த 25,000 எடுத்து நான் பட்ஜெட்டா பாலி இந்தோனேஷியா கூட போகல, சீப்பா போகலாம். 3 ஸ்டார் நான் சூஸ் பண்ணிருந்தேன். ஆனா நான் சூஸ் பண்ண துபாய் போனேன். ஓகேங்களா? சோ அது முடிச்சிட்டு பாரிஸ் வந்தோம். பாரிஸ் வந்து போன வருஷம் வைக்க முடியல. ஏன்னா அலஸ்கா 5ஆம் மாசம் வந்தனால எம்பி என்ன செஞ்சாங்க, அந்த சம்மர் டைம்ல கொடுத்தாங்க, இந்த ஏப்ரல். சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு வெளியூர்ல சம்மர் டைம் எப்படி இருக்கும்னு போய் கண்குள்ளா பார்த்து ஃபீல் பண்ணி தொட்டு பார்த்துட்டு தான் வந்தேன். படத்துல வந்து இசையா நீங்க எல்லாரும் வந்து
நிறைய படத்தை வந்து கூகுள்லயே டெவலப் பண்ணி வால்பேப்பரா வைப்பீங்க, ஆமாங்களா இல்லையா? ரைட், வால்பேப்பரா வைப்பீங்களா இல்லையா? நான் என்ன பண்ணேன், நேரா போய் அந்த ஈஃபில் டவர் போட்டோ பிடிச்சு இன்னைக்கு வால்பேப்பரா வச்சிருக்கேன். சோ ஒன்லி எம்ஏனால மட்டும்தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இந்த அனுபவங்களை என்னால வைக்க முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? சோ பாத்துட்டீங்கன்னா நாங்க வந்து 26ஆம் தேதி கிளம்பும் போது 25ஆம் தேதி எங்களுக்கு வந்து நைட் வந்து எங்கெல்லாம் சென்ட் ஆஃப் பண்ண வந்தாங்க. ஃபர்ஸ்ட் என்னோட மில்லியன் சீனியர் டீம் எல்லாருக்குமே ஒரு சிறந்த பாராட்டி என்னோட சைட் லைன், இந்த சைட் லைன், அந்த சைட் லைன், ஓகே எல்லா சைட் லைன்ல வந்தாங்க. வெரி குட் டீம் ஒர்க். ஓகேங்களா? சோ நான் மட்டும் இல்லாம இந்த வாட்டி வந்து என்னோட ஃபேமிலி குவாலிஃபை பண்ணாங்க. அவங்களுக்கு தெரியும் எமரல் வந்து காசு வாங்கிட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா ப்ரீவியஸ்லி அவங்க போனாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா என்னோட பிரதர் வந்து போன வாரம் ஷேர் பண்ணாரு. அவர் ஃபர்ஸ்ட் டைம் அவரோட அனுபவத்தை ஷேர் பண்ணிருப்பாரு. அவர் ஃபர்ஸ்ட் டைம் போனாரு. ஃபர்ஸ்ட் வீக்ல அவர் ஷேர் பண்ணிட்டாரு. நான் 3வது வாட்டி ஆச்சுல்ல. சோ நான் வந்து இந்த வாட்டி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன். சோ வந்து நிறைய பேர் சிரமம் பார்க்காம சொந்தம் இல்ல, பந்தம் இல்ல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, 15 வருஷம் 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. எல்லாம் எனக்கு நேத்து போன மாசம் முந்தின மாசம் தெரிஞ்சவங்க தான். இவங்கலாம் வந்து என்ன சென்ட் ஆஃப் பண்ணாங்க அண்ட் பிளெஸிங் பண்ணாங்க பார்த்து போயிட்டு வரதுக்கு. அந்த இடத்துல நாங்களும் விஷ் பண்ணோம். நீங்களும் இந்த மாதிரி வந்து நாங்க போகும்போது அடுத்தடுத்த வருஷத்துக்கு நீங்களும் வரணும்னு சொன்னோம். ஓகே. சோ நாங்க இங்க ஃபிளைட் எடுத்தோம். எங்க சிங்கப்பூர்ல இருந்து ஃபிளைட் எடுத்தோம். சோ ஜேபில உள்ளவங்களுக்குலாம் ஒரு ஸ்பெஷல் சொல்லலாம். எப்படின்னா சிங்கப்பூர் பக்கத்துல இருக்கனால அவங்க கேட்பாங்க எங்க இருந்து எடுக்க போறீங்கன்னு. வி ஆல்வேஸ் சூஸ் சிங்கப்பூர். இன்னும் கொஞ்சம் லக்ஸரியா இருக்கும்ல. சிங்கப்பூர் ஏர்போர்ட்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த ஏர்போர்ட்ல கால் எடுத்து வச்சாலே நான் ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷமாயிருவேன். நான் மாறிடுவேன். வேற மாதிரி மாறிடுவேன். அது எப்படி சொல்றது தெரியல. அந்த அந்த என்வாயர்மெண்ட், அந்த வைப் சொல்லலாம். அந்த ஏர்போர்ட்ல வச்சாலே ஒரு ஆட்டோமேட்டிக் மைண்ட் வந்து போயிடும். ஒரு வேற இதுக்கு போயிடும். ஓகே. சோ போய் சிங்கப்பூர் போனோனே சாரி அதுக்கு முன்னாடி காசு கொடுத்தாங்க. உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். காசு கொடுத்தாங்க. எப்பன்னா நம்ம வந்து இங்க எல்லாம் சென்ட் ஆஃப் பண்ண வந்தாங்க. இங்க சென்ட் ஆஃப் பண்ணாங்களா, இங்க வந்து காசு கொடுத்தாங்க. எவ்வளவுதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு வந்து இண்டிவிஜுவலா வந்து ஒரு ஆளுக்கு 360 யூரோ, ஹஸ்பண்டுக்கு 360 யூரோ கொடுத்தாங்க. அது மட்டும் பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல வந்து நம்ம வந்து போய் அங்க போய் இறங்கணும், நமக்கு பசிக்கிறது, சாப்பிடறதுக்கு, உள்ள ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு $50. ஒரு ஆளுக்கு 50, 2 பேருக்கு $100. மலேசியா காசு 350 இல்லிக்கிட்ட வருதுங்க. மாத்துனா குடுத்தாங்கன்றமாங்க. ஆனா நாங்க இங்கேருந்து போய் பஸ்ல ஏறி பஸ்ல கூட எங்களை வந்து இந்த வயிற்றுல இந்த திங்க வந்து நம்ம எம்பி கூட ஜேர்னி பண்ண ஆரம்பிச்சுட்டு இந்த வயிற்றுல இடமே இருக்காது. குடுத்துக்கிட்டே இருப்பாங்க சாப்பாடு. பஸ்ல ஏறி ஒரு 1/2 மணி நேரத்திலே பிரெட்ஸ், தண்ணி எல்லாம் குடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனை காசும் குடுத்து நாங்க அங்க போய் சேர்ந்தா சாப்பிடலாம். உடனே குடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மேபி நம்ம வெயிட் பண்ணுவோம். இல்ல டின்னர் ஏர்லியா சாப்பிட பழக்கம் இருக்கும். வயசானவங்க இருப்பாங்க சொல்லிட்டு அத மைண்ட்ல வச்சுக்கிட்டு அவங்க எல்லாமே குடுத்தாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அங்க போனோம், செக் இன் பண்ணணும். ஆனா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு போட்டோ மிஸ் ஆயிடுச்சு. என்னன்னா நம்ம சிங்கப்பூர்ல இருந்து கார்த்தியன் ஆன்ட்டி வந்து நமக்காக அங்க வந்து சென்ட் ஆஃப் பண்ண வந்திருந்தாங்க. கொஞ்சம் ரஷ்ஷிங்கா இருந்துச்சு. சோ அதே நேரத்துல அவங்க எங்களுக்கு நிறைய விஷயம் செஞ்சாங்க. சாப்பாடுலாம் குடுத்தாங்க. சோ அந்த 50 பில்லி மிச்சம் பாருங்க. அவங்க எனக்கு வாங்கிட்டு வந்து சாப்பாடுலாம் குடுத்தனால 50 மிச்சம். அதையும் நாங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் மத்த விஷயங்களுக்கு. சோ சிங்கப்பூர்ல நம்ம வந்து ஃபிளைட் எடுத்தோம். எங்க போனோம்? ஃபர்ஸ்ட் டிரான்சிட் பாத்தீங்கன்னா தோஹா. அங்க நாங்க டிரான்சிட் பண்ணோம். சோ பின்னாடி பாத்தீங்களா கப்பே அந்த ஏர் பிளேன்ல நாங்க போனோம். உங்களுக்கு தெரியுமாங்க? ஓகே. நாங்க போன கப்ப எமிரேட்ஸ் கத்தாரோட கத்தாரோட எமிரேட்ஸோட ஃபிளைட் டபுள் என்ன சொல்லுவாங்க, டபுள் டெக். 2 மேல் மாடி இருக்கும், கீழ் மாடி இருக்கும். வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. மேல் மாடி கப்ப, கீழ் மாடி கப்ப பார்த்ததே. உள்ளுக்கு போனா டபுள் ஸ்டாரி மாரி மேல ஒண்ணு, கீழ ஒண்ணு. சோ மேலலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நின்னுக்கிட்டே பார் தண்ணி குடிக்கலாம். அப்படியே ஜலம் போலாம். மேல அவ்வளவு அழகா வச்சிருந்தாங்க. நாங்க போய் பார்த்தோம். கீழ வந்து நம்மள மாரி ஒரு நார்மல் பெர்சன் டைமண்ட் ஐட்டம் மேலலாம் கண்டிப்பா போலாம். சோ ரொம்ப சந்தோஷம். அவ்ளோ பெருசு. ஓகே. நான் பார்த்ததுல ஜப்பான் கப்ப தான் ரொம்ப பெருசுன்னு நினைச்சேன். பட் இது இன்னும் பெரிய கப்ப. ஓகேங்களா? அதுவும் நல்லா இருந்துச்சு. அந்த சிங்கப்பூர்ல இருந்து நம்ம ஃபிளைட் காசுலாம் செக் பண்ணோம். எவ்வளவு வந்து நமக்காக புக்கிங் பண்ணி அனுப்பியிருப்பாங்கன்னா 10,000 வந்துச்சுங்க. ஃபிளைட் காசு மட்டும் 10,000 2 பேருக்கு. ஓகேங்களா? ஓகே. சோ பாருங்க அதுவும் எம்பி வந்து பெஸ்ட்டா குடுத்திருந்தாங்க. சோ அங்கேயும் டிரான்ஸ்லேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து துபாய் போகும்போது நான் வந்து துபாயோட ஏர்போர்ட் பார்த்தேன். டோஹாட ஏர்போர்ட் நான் பார்த்ததே இல்ல. இப்பதான் ரீசன்ட்லி அவங்க வந்து கட்டுனாங்களாம். அவ்ளோ அழகா இருக்கு. அவ்ளோ வெரி நைஸ். பியூட்டிஃபுல். நான் சில பிக்சர்ஸ்லாம் போட்டிருப்பேன். தோஹா ஏர்போர்ட் போட்டிருந்தா பாருங்க. அவ்ளோ அழகா இருக்குங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் பாக்குறதுக்கு உண்மை மூலியமா தான் வாய்ப்பு கிடைச்சுச்சு. ஓகேங்களா? சோ டோஹால இருந்து டிரான்சிட் மாறினோம். மாறின உடனே நாங்க இறங்கணும் பார்த்தா என்ன நடந்துச்சு? ஓகே. விடாம். ஓகே பாருங்க. ஓகே. நான் ரொம்ப லாங்கா வீடியோ போடல. சோ இறங்குன உடனே நாங்க இங்க
லக்கேஜ் தூக்கணும்ல, கையால தூக்கிட்டு கஷ்டப்பட்டு தூக்கி பஸ்ல வச்சுட்டு அதோட ஆப்பிள்ல வந்து குடுத்து அனுப்புனதுதான். ஐ மீன் அந்த செக் இன் பண்ணணும்னு அனுப்புவோம்ல, அனுப்புனதுதாங்க. அதுக்கப்புறம் எங்களோட பேக் எங்க தெரியுமாங்க? பாரிஸ்ல வந்து நின்னுச்சு. அழகா சேஃபா வந்து நின்னுச்சு. சோ பாத்துட்டீங்கன்னா, இந்த இடத்துல பாத்துட்டீங்கன்னா, எங்க பேக்க கலெக்ட் பண்றதுக்குன்னு நாங்க ஒரு 400 பேக்ஸ் 2 வேவ் சொன்னேன். 2 பகுதியா எம்பி பிரிச்சுருந்தாங்க. அப்போ ஒரு வேவ்ல 400 பேர், இன்னொரு வேவ்ல 400 பேர்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா ஒரு 4 பேக் மினிமம் 3ல 4 பேக் எடுத்து வராங்க. அப்ப கணக்கு பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட 1000 பேக்க எம்பி என்ன செய்றாங்க? மேன் பவர் வச்சு எப்படிதான் தெரியல, ஆள வச்சு ட்ரக்ல அரேஞ்ச் பண்ணி எல்லா லக்கேஜ சேஃபா கலெக்ட் பண்ணி, எங்கள ஒண்ணு கூட தூக்க விடாம அழகா எடுத்துட்டு போயி எங்களோட ரூம்ல வைக்கிறதுக்கு எடுத்துட்டு போறாங்க. ஓகேங்களா? சோ நம்ம இங்கேருந்து அனுப்பி விட்டுட்டோமா? அனுப்பி விட்டுட்ட பிறகு பாத்துட்டீங்கன்னா, ஓகே. ஷர்மிளா, சாரி ஷர்மிளா, உங்களோட ஸ்கிரீன் தெரியல. எஸ், அந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி அந்த குரூப் ஓகேங்க. பிக்சரோடயே இருக்கு சிஸ். இப்ப ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே, now can ஸ்லைட்டா see. தெரியுது. Now can see. So, எங்க லக்கேஜ்ல நம்ம குடுக்குறோம். அந்த ஸ்டாஃப்ட்ட அவங்க பொறுப்பா அழகா கட்டி யார் யாரோட எடுத்துக்கிறாங்க. சரி, பஸ்ல ஏத்தியாச்சு. எம்பி என்ன செஞ்சாங்க? எல்லாத்துக்கும் ஒரு கோச் பஸ் மாரி எல்லாருக்கும் ஆம், அழகா வந்து புக் பண்ணாங்க. மெர்சிடிஸ் பென்ஸ் பஸ். மெர்சிடிஸ் பென்ஸ் பஸ் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஏறினேன். மெர்சிடிஸ் பென்ஸ் கூட ஏறுனதில்ல. பஸ்ல ஸ்ட்ரெயிட்டா ஏறியாச்சு. சோ அந்த பிராண்ட்ல வந்து நம்ம ஏறணும். சோ எல்லாம் அடுக்கிட்டு கீழ இறங்கணும். ஹோட்டல் மெனுக்கு பாருங்க. யார் எங்களை வெல்கம் பண்றான்னு. Good. Yeah? Long day? Okay, get some rest. Hello, hey, vanakkam. Hello, vanakkam. Hello, vanakkam. Welcome to Paris. Vanakkam. Vanakkam, welcome to Paris. Welcome to Selamat Paris. Welcome to ALS. Congratulations. Messi. Welcome, Tanya. Welcome. Welcome, Tanya. ஓகே. சோ நான் இறங்கணும்னே நாங்க வந்து எந்த இடத்துக்கு போறோம்னா ஹையாட் ரிஜென்சின்னு சொல்லிட்டு எம்பி எங்களுக்காக புக் பண்ண ஒரு ஹோட்டலுக்கு போறோம். அங்க உள்ள போறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் ஒண்ணு இருக்கும்ல, அங்க எங்களைய வர வைக்கிறதுக்கு ஜெனரல் மேனேஜர் அது மட்டும் இல்லாம எம்பி ஸ்டாஃப்லாம் லைன்ல நின்னு வெல்கம் பண்றாங்க. இத்தனைக்கும் நம்ம ஒரு ஃபவுண்டர்ஸ் பிளான் ஜிம் தான். ஓகே, நம்ம டைமண்ட் இல்ல, கிரவுன் அம்பாசிடர். பட் எம்பிஎல் சொல்ற ஈக்குவலா வந்து பாக்குறாங்க, ட்ரீட் பண்றாங்க, மதிக்கிறாங்க. இவன் தான் சில பேர் ஃபவுண்டர்ஸ் பிளான் ஜிம் தானே அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லாம வந்து எங்களுக்காக கை கொடுத்து வெல்கம் பண்ணி நாங்க டயர்டா வந்து எங்க சேர் பண்றாங்க. சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்க, நம்ம இன்னைக்கு நைட் நம்ம பிசினஸ் ரெகக்னிஷன்ல மீட் பண்ண போறோம். எங்களை கை கொடுத்து அதான் யூ கேன் ஃபீல் எந்த ஒரு கம்பெனில யார் எந்த பாஸ் வந்து உங்களுக்காக ரெட் கார்பெட் போட்டுட்டு கதவு திறப்பாங்க. அது கனவுல தான் நடக்கும். ஆமாங்களா இல்லையா? சோ இது ரொம்ப எனக்கு டச்சிங் ஆச்சு. எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆச்சு. நம்மளையும் வெல்கம் பண்றாங்களே, நம்மளையும் ஒரு மனுஷனா மதிச்சு புரியுதுங்களாங்க? அந்த ஒரு இதெல்லாம் வந்து அதான் 2வது விஷயம் சொல்றேன். அதுவும் நான் எம்பில ஃபீல் பண்ணேன். ஓகேங்களா? சோ அடுத்து பாத்துட்டீங்கன்னா ஓகே. சோ போனோம். எங்களுக்காக அழகா போனோங்க. டக்குன்னு ரூமோட கீனா கலெக்ட் பண்ணப்பட்டுச்சு. ஓகேங்களா? சோ கலாங்க போட்டா பாருங்க எல்லாமே எம்பி வந்து நம்ம வரது முன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா, நாங்க ஒரு வாரம் தான் அங்க இருந்தோம். ஆனா எம்பி ஸ்டாஃப் எங்களுக்கு முன்னுக்கு வேவ் 1 வந்து போடுறாங்கன்னா அவங்க கூட போய் வேவ் 2 நாங்க திரும்பி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2 வாரம் அங்கே பாரிஸ்ல இருந்து எங்களுக்கு ஏற்பாடுல இருந்து எல்லாமே செஞ்சு கொடுத்து ஒரு விஷயம் கூட வந்து லேட் ஆக்காம போன காலங்கப்பட் சில பேர் அப்படியே இத்தனை பேர் வந்துட்டாங்கன்னா நிறைய விஷயம் ஸ்டக் ஆயிரும், மிஸ் ஆயிரும், கன்ஃபியூஸ் ஆயிரும் சொல்லுவாங்க. எதுவுமே இல்ல. போனோம், பேரு, ஐடி கொடுத்தோம், ரூம் நம்பர் டக்குன்னு எவ்ரிதிங் வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. சோ மிஸ்டர் மணி வந்து ரூம் கீ கலெக்ட் பண்ணாரு. ஓகேங்களா? சோ கலெக்ட் பண்ணிட்டு ரூமுக்கு போயிட்டோம். ரூமுக்கு போனோம், ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோ வந்து ஒரு 2 மினிட்ஸ் ரொம்ப நீட்டா இருக்கறதுனால நான் அந்த வீடியோ வந்து நான் போடல. பட் பார்த்திருப்பீங்க கண்டிப்பா. எல்லா டைமண்ட்ஸ் அண்ட் எமரல்ட்ஸ் எல்லாம் பிளான் ஷேர் பண்ணியிருப்பாங்கல்ல. அந்த ரூம் வந்து எல்லாரும் சேம் தான். சோ அந்த பாரிஸ்ல ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பில்டிங் வந்து ஹையாட் ரிஜென்சி. அது மட்டும் இல்லாம எந்த சைட்லயும் பார்த்தாலும் அந்த ஈஃபில் டவர் தெரியும்னு சொல்லி தான் அந்த ஹோட்டல் புக் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் டே 1 என்ன ஆச்சுன்னா, ஓகே அழகா சந்தேவா வந்து நம்ம பக்கையெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணோம், பிசினஸ் ரெகக்னிஷன். சோ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ்ல ஏறினாங்க.
சோ இது எங்க டீம்ல இருந்து வந்து நாங்க 3 கப்பல்ஸ் போயிருக்கோம் பாருங்களேன். ஓகே. சோ டைமண்ட் கூட படம் பிடிச்சோம். ஆனா டைமண்ட் போன்ல போயிருச்சு. சாரியா. சோ டைமண்டோட படத்தை வந்து நம்ம போட முடியல. என்கிட்ட இருக்கிற படம் தான் நான் போட்டேன் பாருங்களேன். ஓகே. சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஓகே டே 2 2வது நாள் ஸ்டார்ட் பண்ணோம். 2வது நாள் என்ன பாத்தீங்கன்னா ஓகே இது வந்து என்னன்னா இது ஒரு குரூஸ் சொல்லலாம். ஒரு குட்டி குரூஸ். பெரிய குரூஸ் போயிட்டேன். உலகத்துல 4வது குரூஸ் வந்து 4வது பிகஸ்ட் குரூஸ் வந்து எம்வி மூலமா போயாச்சு. இது வந்து ஒரு குட்டி குரூஸ். இது வந்து லைக் ரொமான்டிக்கா நீங்க வந்து அப்படியே ரிவர்லயே போயிட்டே சாப்பிட்டுக்கிட்டே நீங்க வந்து அந்த வியூலாம் நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா. சோ உள்ள போறதுக்கு முன்னாடி எம்வே அந்த இடம்லாம் இது பேர் என்ன சொல்லுவாங்க ஒரு பேனர் மாதிரி எல்லாம் புக்கிங் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமாங்க அதுல எத்தனை போட்ஸ் தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் தான் போயிருந்தோம். எல்லாம் பிளாக். எங்களுக்காக வந்து எம்வே வந்து பிரைவேட் ஈவென்ட் கான்டாக்ட் பண்ற சொல்லி எல்லாமே பிளாக் பண்ணிட்டாங்க. சோ நாங்க வந்தோம், இறங்கணும், கியூல நிக்கல, டிக்கெட் எடுக்கல, ஆச்சா புச்சான்னு எதுவுமே இல்ல. ரிலாக்ஸா பஸ்ல இருந்து இறங்கணும்னே பாதையை காமிக்கிறதுக்கு நம்ம எங்கேயுமே மிஸ் ஆகக்கூடாது. பாதை மாறி போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த ஏரியாக்கு புதுசு இல்ல. ஓகே. அதனால வந்து ஒரு ஒரு ஜங்ஷன்லயும் சொல்லலாம். ஒரு கார்னர்லயும் ஒரு போர்டை தூக்கிட்டு ஆம்பியன்ட் சைன் காமிச்சிட்டு இருப்பாங்க. ரைட்ல போங்க, லெஃப்ட்ல போங்க சொல்லிட்டு காமிப்பாங்க. நம்ம தடுமாறிட்டு அதான் சொன்னேன். ரொம்ப ரிலாக்ஸா போவோம், என்ஜாய் பண்ணிட்டு. சோ வந்தோன்னு இறங்கணும்னு போட்ல ஏறணும்னே எங்களுக்கு அங்க வந்து சாப்பாடு கிடைச்சிச்சு. சாப்பாடு எல்லாமே வந்து ஃபைன் டைனிங். ரொம்ப லைட்டா ஓகேங்களா. சோ சோறே கார்போஹைட்ரேட்டே இல்ல. எல்லாமே லைட்டா லைக் இருங்க படத்தை காமிக்கிறவங்களுக்கு. சோ இது வந்து பொட்டேட்டோ. சரி இது மீன். ஃபர்ஸ்ட் இது மீன். 2வது 1வது மீனா 2வது மீனா தெரியல. ஓகே 1வது பொட்டேட்டோ நினைக்கிறேன். 2வது மீன் சம்திங் தான் வந்துச்சு. 3வது வந்து பழம். ஓகே ஃப்ரூட். அங்கதான் அப்படிதான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி டிசர்ட் டைப் தான் வரும். சோ ஃப்ரூட்ஸ் அப்புறம் மீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் பழம் சாப்பிடுவாங்க. சோ இதெல்லாம் வந்துருமாங்க. ஒரு ஆளு 2 ஆளு அங்க உள்ள போனாலே 300 வில்லி. ஐ திங்க் ஒரு ஆளுக்கு 300 வில்லி வரேன் மில்ஷேகஸ்ல. சோ 2 பேருக்கு கணவன் மனைவி அப்புறம் இந்த ஹோல் போட்டி நம்ம வந்து உட்காந்துட்டு போனோம், சாப்பிட்டுட்டு போனோம். அப்ப பாத்துக்கோங்க. ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா அந்த போட்ல வெளியே வந்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு நடக்கிற பாதை இருக்கும். நின்னுக்கிட்டு நீங்க ரசிக்கலாம் அந்த வியூலாம். சோ அப்படியே தமிழ் படத்துல வரம் தருமாங்க. தமிழ் படத்துல அந்த ஈஃபில் டவர் கிட்ட வரும்போது எப்படி இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. நல்லா பாருங்களேன் படம்லாம் எப்படி இருக்கு. அந்த பிக்சர்ஸ் எப்படி இருக்கு. என்னமோ டிஎஸ்எல் கேமராவா அந்த பெரிய கேமரா வச்சு போட்டோ ஷூட் பண்ண மாதிரி தான் இருக்கு. இல்லைங்க ஒரு சாதாரண ஒரு போன்ல எடுத்ததுதான். ஏன்னு கேட்டா வெளியூருக்கு போனா நம்மளா ஒரு அழகாயிரும். நம்ம பிக்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. நம்மளோட 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 எந்த ஷாட்ல நின்னா நான் சொல்றேன்னே அழகா தெரியும். இங்க மலேசியானா எப்படி வெயில் அடிக்கும், ஒரு பக்கம் மழை தூரும், வேர்த்துக்கிட்டு முகலாம் எண்ணெய் வடிஞ்சுக்கிட்டு அப்படிதான் இருக்கும். அங்க போனோடனே நம்ம ஸ்கின் கிளாஸ் ஸ்கின் மாதிரி ஆயிடுது. எனக்கே தெரியல அந்த வெதர் நினைக்கிறேன். அவ்வளவு அழகா சும்மா நிக்கிறோம். அந்த பிக்சர்ஸ் ஒண்ணு இன்னைக்கு வரையும் என்னோட கஸ்டமர்ஸ் என்ன போஸ்ட் பண்ணா என்னங்க இப்படி இருக்கு. அப்புறம் வால்பேப்பர் மாதிரி இருக்கு சொல்றாங்க அந்த பிக்சர்ஸ் எல்லாம். இல்லைங்க நான் உண்மையில் நேர்ல போய் எடுத்துட்டு வந்தேன். பிகாஸ் ஆஃப் அந்த என்வாயர்மெண்ட் அந்த அழகு. அதான் வெளியூர் ரொம்ப அழகுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகா இருக்கு. அதெல்லாம் வந்து வெளியூருக்கு போனாதான் இதெல்லாம் ஃபீல் பண்ண முடியும் நினைக்கிறேன். ஓகே சோ அந்த சைட்டை நின்னோம், வீடியோ எடுத்தோம், டிக்டாக்லாம் அப்பப்ப பண்ணோம். ஓகே அங்க பாருங்க கையில பாருங்க ஜூஸ். ஓகே போனதுல இருந்து மினரல் வாட்டர் குடிக்கிறது ரொம்ப கவருங்க. ஃபுல்லா மேங்கோ ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், மேங்கோ ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ் குடிச்சு கொஞ்சம் கலர் கூட கொஞ்சம் பிரைட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. சோ அங்க எல்லாமே இன்னொரு வெஸ்டர்ன் வெள்ளைக்காரங்க சொல்லலாம். ஐ மீன் பிரெஞ்சு பீப்புள் உங்களுக்கு தெரியும். என்ன குடிப்பாங்க அங்கெல்லாம் நம்மள மாதிரி வந்து இந்த தண்ணிலாம் இல்ல. ஃபுல்லா வந்து ஜூஸ் தான். பக்கத்துல ஒரு ஆள் இருக்காங்க. நமக்கு தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா. சோ நம்ம நிறைவா சாப்பிடலாம். ஓகேங்களா. சோ அது அந்த ஒரு டே அப்படியே போனுச்சு. ஓகேங்களா. டே 1 டே 2 முடிஞ்சு. அடுத்து பாத்தீங்கன்னா டே 3 வந்து மொமெண்டம் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போனோம். இதெல்லாம் வந்து ஆப்ஷனல். நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். நம்ம வந்து பாருங்க சில பேர் டே 3 வேற இடத்துக்கு போயிருப்பாங்க. சில பேர் டே 3 இன்னொரு இடத்துக்கு போயிருப்பாங்க. பட் நாங்க வந்து இந்த இடத்த சூஸ் பண்ணோம். ஓகேங்களா. டிபெண்ட் பாருங்களேன். சோ இந்த இடத்துக்கு போனோம். இங்க பாருங்க இங்க ஒரு போட்டோ ஷூட் எடுத்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழைய சர்ச் வந்து சொல்லலாம். பழைய சர்ச் வந்து 100 ஆண்டுகளுக்கு முன்னுக்குள்ள ஒரு சர்ச். ஓகேங்களா. அதை பத்தி நிறைய விளக்குனாங்க. ஆனா சத்தியமா புரியல. ஓகே சோ அங்க வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சு அங்கே ஒரு ஹீரோயின் ஒரு போஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம். ஓகேங்களா. சோ அடுத்து பாத்துட்டீங்கன்னா அந்த டே 3 அன்னைக்கு வந்து காலையில வந்து இந்த மார்னிங் செக்ஷன் அப்படின்ச்சு. நைட்ல பாத்துட்டீங்கன்னா நமக்கு வந்து காலா டின்னர். சோ இந்த காலா டின்னர் என்ன பாத்துட்டீங்கன்னா எங்க நடந்துச்சுன்னா இது வந்து பாரிஸ்ல வந்து ஒரு பிரபலமான ஒரு மியூசியம் சொல்லலாம். பட் இந்த மியூசியம்ல ஆளுங்க வந்து சுத்தி பாக்குற இடம். ஓகேங்களா. இது உட்காந்து சாப்பிடுற இடம் கிடையாது. ஆனா எம்பி நமக்காக இத்தனை பேத்துக்காக ஸ்பெஷலா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க.
என்னன்னா பாருங்க எல்லாம் நடந்து போறாங்க. ஓகே, சோ பஸ் வந்து ஒரு இடத்துல இறக்கி விட்டுச்சு. இறக்கி விட்டோன்னு நம்ம நடந்து போனோம். சரியான குளிரு. அப்படி ஒரு குளிர். அண்ட் தென் அந்த பில்டிங் எல்லாம் பார்த்துட்டு விரைச்சு போயிட்டேன். குளிர்னால இல்ல, அந்த அழகுனால. அவ்ளோ அழகு. இந்த தமிழ் படத்துல சந்திரமுகிலாம் ஆடும்போது, அந்த பின்னாடி நம்ம பார்க்க இதெல்லாம் எப்படி வரைஞ்சிருப்பாங்க? இதெல்லாம் எப்படி ஒட்டியிருப்பாங்க? இதெல்லாம் எப்படி செஞ்சிருப்பாங்க? அப்படியே நம்ம மண்டக்குள்ள ஓடும்ல. அதெல்லாம் இதெல்லாம் எப்படிப்பா கட்டுனீங்கன்னு அந்த மாரி இருந்துச்சு. சோ அங்கேருந்து 1 கிலோமீட்டர் நடந்து போனோம். ஆனா ரொம்ப ப்ரவுடா இருந்துச்சுங்க. வெரி ப்ரவுட். அண்ட் நம்ம மலேசியால ஏதோ ஒரு தாமன்ல எங்கேயோ ஒரு இங்க ஒரு இடத்துல நம்ம வசிச்சுக்கிட்டு ஒரு வியாபாரம் செஞ்ச ஆள் இங்க போறோம்னா ஆல் பிகாஸ் ஆஃப் எம்வி. நம்மள எங்க கொண்டு போய் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நம்மளே வந்து பெருமைப்படுத்துறாங்க. நம்மளே வந்து அங்கீகாரப்படுத்துறாங்க. ஓகே, நம்மளே ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. கண் மண்ணுக்கு பார்க்க வைக்கிறாங்க. ஓகே, சோ அடுத்து வந்து வெளிய இருந்து நாங்க உள்ள போறோம். சோ ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு செல்ஃபி எடுத்தோம். நாங்க வந்து கல்ச்சர் அட்டைல இருந்தோம். பிகாஸ் எம்பி சொல்லியிருந்தாங்க மலேசியாவோட கல்ச்சர் அட்டைல வாங்க. ஓகேங்களா? பிகாஸ் நம்ம போய் பார்க்கறது அவங்களோட கல்ச்சர் நம்ம போய் பார்க்க போறோம். நீங்களும் உங்க கல்ச்சர் என்னன்னு காமிங்க சொன்னனால நம்ம வந்து நம்ம வீட்ல இருந்து நம்ம வீட்டு மாப்பிள்ளைங்கலாம் வந்து பட்டு வெட்டி, ஜிப்பா அந்த மாதிரிலாம் போட்டுட்டு வந்திருந்தாங்க. ஓகே, சோ உள்ளுக்கு போயிருந்தாங்க. உள்ளுக்கு அதான் சொன்னேன் வீடியோ நெறைய போட முடியல. ஐ திங்க் 2000 ஒரு 1000 பிக்சர்ஸ் இருக்கும். அவ்ளோ பார்க்கறதெல்லாம் எடுத்தேன். குறிப்பிட்டு தானே காமிக்க முடியும். சிலது காமிக்க முடியும். அந்த மாரி இருக்கும்போது, உள்ள இறக்கி விட்டதுல போது, 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 போது ஒரு எப்படி சொல்லுவாங்க? அவ்ளோ லாங்கா போது. போம்போது ராஜா எப்படி இருந்தாங்க? ராணி எப்படி இருந்தாங்க? அந்த காலத்து பெட் எப்படி இருந்துச்சு? கர்டன் எவ்ரிதிங் அவ்ளோ அழகுங்க. ஆனா எப்படி மெயின்டெயின் பண்றாங்க? எவ்வளவு சுத்தமா வச்சுக்கிறாங்க? நெறைய விஷயம் கிளிக் பண்ண வச்சுச்சு. அப்புறம் அங்க மேல அந்த மணி பாருங்க. மேல அ அவங்க நிக்கிற மேல அந்த செவுருலாம் பாருங்க. அதெல்லாம் வந்து டிராவிங். நமக்கு இப்படி கழுத்த பார்க்கும்போது நம்ம அப்படியே பார்த்துட்டே இருப்போம். நீங்க உங்களால ரசிக்கிறத ஸ்டாப் பண்ண முடியுது. நீங்க எவ்வளவு பார்த்தா பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. உங்க மைண்ட் வேற எங்கேயும் போகாது. அவ்வளவு அழகா இருக்கும். அந்த இடத்துக்கும் எங்க உடுப்புக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. சோ அவங்க நெறைய பேர் டான்ஸ் ஆடினாங்க. சோ அவங்க கல்ச்சர்ஸ் அப்ப நெறைய விஷயம் நாங்க பார்த்தோம். சோ அங்கேயே எங்களுக்கு வந்து ஃபைன் டைனிங் தான். ஓகேங்களா? சாப்பாடுலாம் வந்து நம்மளோட இந்தியன் சாப்பாடு மாரி சோறு அது மாரி நெறையலாம் சாப்பிட முடியாது. ஓகே, வயிறு புடைக்கிற அளவுக்கு சாப்பிடுவேன். அவங்களோட சாப்பாடுலாம் இப்படிதான் இருக்கும். சோ ஐஸ்கிரீம், அப்புறம் மேஷ் பொட்டேட்டோ அதாவது எனக்கு பொறுத்தவரைக்கும் மேஷ் பொட்டேட்டோ பட் அவங்களோட ஆ அ அவங்க ஊர்ல சாப்பாடு வந்து வேற வேற பேர்கள் இருந்துச்சு. சோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ப்ரான் அப்புறம் பார்த்தீங்கன்னா, சாக்லேட் அதுக்குள்ள வெண்ணிலா ஐஸ்கிரீம் இந்த மாரி வச்சு நமக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணாங்க. அப்புறம் நெறைய தண்ணி, அப்புறம் ஒயின் நெறைய இருந்துச்சு. குடிக்கிறவங்களுக்கு லைக் ட்ரிங்க்ஸ் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு லைக் வந்து, ஆஹா! நல்லா இருக்கே! எவ்வளோனா குடிக்கலாம் அது மாரி இருக்கும். பட் நம்பலாம் குடிக்க மாட்டோம். சோ நம்ம வந்து ஜஸ்ட் ஜூஸ் மட்டும் தான். சோ ஓகே. சோ டே 3 முடிஞ்சா இப்ப அடுத்தது டே 4 போவோம். டே 4ல வந்து பாரிஸோட ஐகான். ஓகேங்களா? பாரிஸ்னாலே இந்த ஐகான் தான். ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து லைஃப்ல இந்த ஊருக்கு தான் போணும், இந்த ஊருக்கு தான் போணும் எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்ல. எனக்கு எந்த ஊருன்னாலும் கிளம்பிரணும். நான் அப்படிப்பட்ட ஒரு பெர்சனு. எந்த ஊரா போய் சுத்தி பார்க்கணும். அது எல்லா இடத்தையும் நான் ரசிச்சுட்டு வந்துரணும், அனுபவிச்சுட்டு வந்துரணும்னு நெனைப்பேன். சோ இடையில வந்து நம்ம வந்து பார்க்கும்போது நெறைய பேர் வந்து பாரிஸ், பாரிஸ், பாரிஸ் பேசுனாங்க. அப்பதான் போய் பார்த்தோம்னு தெரிஞ்சு ஏன் பாரிஸ்னா, பகல விட பாரிஸ் வந்து நைட்ல தான் அழகா இருக்கு. ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கு. சோ இதுதான் அந்த பாரிஸோட ஐகான் ஓகேங்களா? சோ இது வந்து ஒரு இரும்பால செய்யப்பட்டிருக்காங்க. ரொம்ப சரியான பெருசா இருந்துச்சு. சோ இத வந்து எம்பி என்ன செஞ்சாங்க, எங்கள வந்து லிஃப்ட்ல குட்டி லிஃப்ட் வச்சு எங்கள வந்து ஏத்திட்டு போனாங்க. சோ போனோம் எங்களோட இத காமிச்சு ஒரு டிக்கெட் எடுத்தோம். ஆனா டிக்கெட்ல இருந்து கண்டிப்பா வெயிட் பண்ணிரணும். ஒரு அட்லீஸ்ட் 15 to 20 பீப்பிள் ஏன்னா லிஃப்ட் அ பொண்ணும் வச்சுனா எல்லாம் ஒரே இடத்துல போ முடியாதுல்ல. லிஃப்ட் ஒன் பை ஒன் தான் போ முடியும். சோ அந்த மாரி போறனால கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. சோ அங்கேயே பாருங்க என்ன அழகா ஒரு படம் எடுத்தோம். நான் ஒண்ணு சொல்லிட்டேங்க, நீங்க எப்படி இருந்தாலும் அழகா இருப்பீங்க. இந்த ஃபோட்டோவ நீங்க நம்புறீங்களா? யாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. ஏன்னா எல்லாரும் தான் ஆளாளுக்கு கப்பல்ஸோட பிஸியா இருக்காங்கல்ல. அவங்க ஃபோட்டோ அப்ப என்ன பண்றது? தன் கைய தனக்கு உதவி சொல்லிட்டு, இந்த ஃபோன்ல இருந்து செல்ஃபி மோட தட்டிட்டு டைமர் வச்சுட்டு அங்கங்க ஃபோன செவுத்துலயே எங்கெங்க வச்சு நிக்கிறதாம். அந்த கேமரால அதே ஆட்டோமேட்டிக் கிளிக் பண்ணிச்சு. இத நினைச்சுக்க யாரோ படுத்துட்டுலாம் எடுத்தாங்கன்னு கிடையாது. அதான் சொன்னேன் வெளியூர்ல போய் நீங்க எப்படி ஃபோட்டோ பிடிக்க தெரியாத ஒரு பெர்சனா இருந்தாலும், இல்ல ஃபோட்டோக்கு போஸ் குடுக்க தெரியாத பெர்சனா இருந்தாலும், அதெல்லாம் தன்னால வந்துரும். இது ஒரு உதாரணம் பாருங்க எப்படி எடுத்திருக்கோன்னு. ஓகே. சோ அப்புறம் லிஃப்ட்ல இருந்து வந்தோம், ஏறுனோம் ஓகேங்களா? அதெல்லாம் அதுவும் வீடியோ இருந்துச்சு. அதையும் நான் போடல. ஜஸ்ட் என்ன ஒரு ஹைலைட்னா, ஈஃபில் டவருக்கு எல்லாம் போறாங்க. ஓகே நெறைய படத்த நான் பார்த்தேன். பிஃபோர் தட் நம்ம பாரிஸ் போற முன்னாடி ஓகே என்னதான் அங்க ஸ்பெஷல் கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் பார்ப்போம். எப்படி இருக்கு? நமக்கு ஒரு ஐடியா வரும்ல. அந்த மாரி பார்க்கும்போது எல்லாரும் ஈஃபில் டவருக்கு வெளிய நின்னு தான் ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சுச்சு. ஏன்னா அவங்க நார்மல் டிராவலிங் பண்ணாங்க. அவங்க ஆம்பே கூட டிராவல் பண்ணல. நார்மலா டிராவல் பண்ணனால தே நாட் ஏபிள் டூ உள்ள உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல.
நம்ம எப்படிப்பட்ட ஒரு கம்பெனி? நம்ம கம்பெனி நம்ம வரோம்னு சொன்னாலே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி குடுத்துருவாங்க இல்லையா? சோ எம்பி என்ன செஞ்சாங்க, நமக்காக ஒரு ஒரு ஹோல் ஃப்ளோவே ஓகே அந்த மொத்த ரெஸ்டாரண்டே எங்களுக்காக புக்கிங் பண்ணி குடுத்துருக்காங்க. பாருங்க எல்லாரும் ஏறுறோம். அந்த லிஃப்ட்ல ஏறி விட்டோனே அந்த ஈஃபில் டவருக்கு மேல போயிருவோம். அதுக்கப்புறம் அப்படியே நடந்து நீங்க பார்க்கலாம் எவ்வளோ பெரிய இடம்னு. ஓகேங்களா? ஓகே மேல ஏறுறோம். மேல ஏறணும்னு நீங்க பார்க்கலாம். அப்படியே எல்லாம் வரிசையா போவாங்க. சோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உட்கார்றது. உட்கார்ந்து சாப்பிடலாம். சோ டேபிள் பை டேபிள் வந்து நம்ம புக் பண்ணிட்டு உட்கார்ந்து சாப்பிடலாம். ஓகேங்களா? சோ இங்க சாப்பிட்டோம். இங்க சாப்பிட்ட பிறகு ஓகே யார் யாரெல்லாம் நம்மளோட இன்னும் மத்தவங்களும் ஜாயின் பண்ணாங்கன்னா ஓகே நம்மளோட சிறிய தட்ட டீம் தான் சொல்லலாம். ஓகேங்களா? சோ எல்லா லீடர்ஸும் வந்துருந்தாங்க. சோ எல்லாம் உட்காந்து ரொம்ப நல்ல ஃபன் ஆச்சு. நிறைய விஷயம் ஷேர் பண்ணோம். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியுமாங்க அங்க ஒரு ஆளு சாப்பிடறதுக்கு லைக் லஞ்ச் ஓகே இந்த மாதிரி ஃபைன் டைனிங் உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 600 வெள்ளி. ஓகே சாப்பாடுலாம் வந்து ரொம்ப ரொம்ப லைட்டா தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஆளுக்கு 600ன்னா எத்தனை பேருக்கு கணக்கு பண்ணுங்க. இப்ப நானும் என் ஹஸ்பண்ட் கணக்கு பண்ணுவோமே 1200 இது வந்து எம்பி பே பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இத பத்தி நம்ம காச பத்தி கவலையே பட வேண்டாம். இதுல செலவு பண்ணணும். இத புக் பண்ணணுமா? இங்க போலாமா? இத அவாய்ட் பண்ணலாமா? நம்ம எதுவுமே யோசிக்க வேணாம். எல்லாமே எம்பி இது பண்ணிடுவாங்க. சோ சாப்பாடு பாத்தீங்கன்னா ஓகே. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து மறந்துட்டேன். இது வந்து லைக் பேரிஸ் எல்லாம் போட்டு எல்மெல்லாம் போட்டு லைக் நல்ல ஒரு ஒரு கிரீமியா இருந்துச்சு. அதனால பேர மறந்துட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இது பாத்துட்டீங்கன்னா டபுள் எக்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு கீரை ஓகேங்களா? அது மேல முட்டைலாம் போட்டு இதுவும் வந்து குடுத்துருந்தாங்க. அப்படி இப்படி சாப்பிட்டேன். ஓகேங்களா? 3வது பாத்தீங்கன்னா ஆக்டோபஸோட பால் ஓகேங்களா? இதுவும் வந்து கொஞ்சம் ராவா இருந்துச்சு. நான் பாரிஸ் போகும்போது ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டு போனேன். எல்லாமே என்ஜாய் பண்ணணும், அனுபவிக்கணும். இது முடியாது. அது முடியாது. ஏன்னா நம்ம இந்தியன் சாப்பிட்ட சாப்பாடு, நம்ம பழக்கம், வழக்கம் எல்லாம் வேற. ஆனா அங்க போனோனே நமக்கு கிடைச்சதே அந்த 5 நாளு. அத நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும், ஏத்துக்கணும், மாறிக்கணும், அனுபவிக்கணும், அத உணரணும்னு சொல்லிட்டு மைண்ட் செட் பண்ணிட்டு தான் போனேன். சாப்பிட்டு முடிச்சுட்டேன். ஓகேங்களா? ஏன்னா அதெல்லாம் கிடைக்காது. ஓகே. சோ அதுவும் சாப்பிடலாங்க. ஆனா ஈஃபில் டவர்ல உட்கார்ந்து சாப்பிட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு அனுபவம் வேணுமா இல்லையா? சோ இதெல்லாம் அந்த பிக்சர்ஸ்லாம் கிடைக்காதுல்ல. ஓகே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டேன்னு என்ன பண்ணுவாங்க எம்பி? ஓகே என்னோட ஃபேவரட் பார்ட் ஓகேங்களா? எனக்கு பிடிச்சமானது பாத்தீங்கன்னா ஷாப்பிங். ஓகே இப்ப பாருங்க லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா மச்சின்னு சொல்லிட்டு ஒரு தண்ணி. ஓகே இங்க எப்படி பபிள் டீ, கிரீன் டீ, சூப்பர் டீ என்னென்னமோ டீ லைஃப்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி பாரிஸ்லயே வந்து இந்த ஒரு புதுசா ஒரு ஷாப் ஓபன் பண்ணிருக்காங்க. எம்பி என்ன செஞ்சாங்க? எங்களுக்கு டெய்லி வந்து எப்பல்லாம் நாங்க ஷாப்பிங் முடிச்சுட்டு ஒரு டே சுத்தி பார்த்துட்டு ரூமுக்கு வந்து கதவு திறக்கணும் எங்க மெத்தையில ஒரு வெல்கம் கிஃப்ட் இருக்கும். ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு கேம் இது குடுத்தாங்க. ஒரு நாளைக்கு வந்து அதெல்லாம் நம்ம சாப்பிட்டனால ஃபோட்டோ எடுக்க முடியல. மேக்ரோன்னு சொல்லிட்டு ஒரு எம்பின்னு சொல்லி எழுதி மேக்ரோன் ஒரு பிஸ்கட் மாரி குடுத்தாங்க. ஒரு நாளைக்கு ஒரு சாண்ட்விச் குடுத்தாங்க. நெறைய குடுத்தாங்க. அதுல இது வந்து மச்சி ஒரு ட்ரிங்க்ஸ் நீங்க போயிட்டு கணவர் மாரி உங்களுக்கு என்ன தண்ணி வேணுமோ நீங்க வந்து அந்த கார்ட காமிச்சாலே ஃப்ரீயா அவங்க குடுத்துருவாங்க. அப்ப த வேவ் 2ல உள்ள எல்லாருக்கும் வந்து அவங்க குடுத்துருக்காங்க. ஃப்ரீயா குடுத்துருக்காங்க. சோ இது ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். சோ அதுக்கப்புறம் ஷாப்பிங் வந்து ஆரம்பிச்சாச்சு. T4ல வந்து ஷாப்பிங் ஆரம்பிச்சோம். சோ நெறைய விஷயம் ஷாப்பிங் பண்ணோம். ஓகேங்களா? அப்புறம் நம்ம ஏபிஎஸ் ஷாப்பிங் பண்ணோம். அ அடுத்து பாத்தீங்கன்னா, அதெல்லாம் முடிச்சுட்டு ஆ இது என்ன பாத்தீங்கன்னா, ஈஃபில் டவர் நீங்க சொல்றீங்களே, எல்லாரும் நெறைய லேடீஸ் ஆசைப்படுறாங்களா? ஓகே இந்த ஈஃபில் டவர் மார்னிங் காலைல பாக்குற வியூவோட நைட்ல தாங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் அந்த பிளிங்க் பண்ற டைம்ல இன்னும் ரொம்ப அழகா இருக்கு. அத பார்த்தோனே நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ் ஆச்சு. அதத்தான் நான் ஃபோட்டோ பிடிச்சு என்னோட வால் பேப்பரா வச்சிருக்கேன். யூ கேன் சி நீங்க பார்க்கலாம். இது சொந்த போட்டோகிராஃபி ஓகேங்களா? எவ்வளவு நல்லா இருக்கும். நம்மளே சொந்தமா ஃபோட்டோ பிடிச்சு வைக்கிறது. ஓகே. சோ அடுத்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஓகே. ஒரு ஃபோட்டோகிராஃபர் நம்ம இது பண்ணணும். அங்க ஃபோட்டோகிராஃபர் பிடிக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பிசினஸ் இருக்குல்ல. அவங்க பாத்து பிடிச்சு நம்மகிட்ட இவ்வளவு பேமெண்ட் சொல்றாங்க. இது வந்து எம்பி நமக்கு புக் பண்ணல. அவங்களே வந்து கேட்பாங்க. பிசினஸ் குடுங்க. அண்ட் தென் அதுவும் அவங்களுக்கு இன்கம் தானே. சரி நம்மளும் பார்த்தா நைட்ல ஒழுங்கா ஃபோட்டோ எடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்ப் எடுத்து நிறைய ஃபோட்டோ எடுத்தோம். இது உங்களுக்கு காமிக்கிறேன். சோ அடுத்து பாத்துட்டீங்கன்னா ஓகே. நான் முதல்ல சொல்லியிருந்தேன்ல, நானா ஃபோட்டோ எடுத்தது. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதுதான் என்னோட இந்த ஃபோனோட வால் பேப்பர்ல இருக்கு பாருங்களேன். இது பாருங்க. ஓகே. சோ அடுத்து பாத்தீங்கன்னா டே 5 ஓகே. டே 5 வந்துருச்சு. ரொம்ப சோகமான நாள். என்னன்னா வீட்டுக்கு கிளம்ப போறோம். சோ வீட்டுக்கு கிளம்ப போறோம் சொன்னாலே கண்டிப்பா ஷாப்பிங் பண்ணணும். சோ இன்டர்நேஷனல் ஷாப்பிங் வெளியூர்ல ஷாப்பிங் பண்றது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஹேப்பியா இருக்கும். அண்ட் தென்
எம்பி வந்து தான் சொன்னேன்ல, நெறைய வந்து நமக்கு வந்து 360 யூரோப் காசு குடுத்தாங்க. அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு 4000 குடுத்தாங்க மலேசியா காசு. ஓகேங்களா? சோ 4000 குடுத்திருந்தாங்க. நம்ம தான் எம்பி தான் போற இடம்லாம் நம்ம சாப்பாடு குடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. நமக்கு வயிறு ஃபுல்லா தான் இருக்கு. சோ நம்ம அந்த அமௌண்ட் வந்து மீல் நம்ம யூஸ் பண்ணல. மீல் அலவன்ஸ் நம்ம யூஸ் பண்ணல. ரொம்ப வந்து ஷாப்பிங்ல போட்டோம். அதே நேரத்துல நம்ம சொந்த காசு நம்ம எடுத்து போயிருந்தோம். ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம குடும்பம் வந்து திரும்பி வரும்போது நம்ம வந்து குடும்பம் ரொம்ப பெருசு. நம்ம எல்லாத்துக்கும் வாங்கணும் ஜாமான் சொல்லிட்டு எம்பி பீப்பிள் இருக்காங்க. சோ எல்லாருக்கும் வந்து வாங்கணும். அதே இடத்துல எனக்கு சொந்த ஹேண்ட்பேக் அண்ட் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எல்லாருக்கும் பிறந்த நாள் கிஃப்ட் இங்கேயே வாங்கிட்டேன். எல்லாருக்கும் ஒரே டைம்ல சாரி கதைய முடிச்சாச்சு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் யாருக்கும் கிஃப்ட் இல்ல சொல்லிட்டு, அது ஒரு மெமரி தானேங்க. இங்க மலேசியால வாங்கி குடுக்க முடியாதுல்ல. வாங்கி குடுக்கலாம். சோ வெளியூர்ல வாங்கி குடுத்தா அவங்களும் சொல்லுவாங்க. சோ பேரண்ட்ஸ்க்கு பெர்ஃப்யூம் ஓகேங்களா? பெர்ஃப்யூமே 1000 ரிங்கிட்க்கு அப்பாக்கு வாங்குனேன். சாரி 1500 வாங்குனேன். அம்மாக்கு வந்து எம்கே பேக் ஓகேங்களா? அப்புறம் வந்து YSL சொல்லிட்டு அந்த அந்த ஊர்ல பிறந்த பெர்ஃப்யூம் வாங்குனேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து இந்த மாசம் பர்த்டே சொல்லிட்டு கெஸ் ஹேண்ட்பேக் வாங்கி குடுத்தாரு. அப்ப நான் எனக்கு செல்ஃப் ரிவார்ட் பிகாஸ் நான் உழைப்பு போட்டுருக்கேனா இல்லையா? ஆமாங்களா இல்லையா? 365 நாள் உழைப்பு போட்டுருக்கேனா இல்லையா? அப்ப எனக்கு ஒரு செல்ஃப் ஆல்மோஸ்ட்ங்க என்னோட ஷாப்பிங் மட்டும் 10,000 இல்லைங்க. என் ஹஸ்பண்ட் சைடு நான் எடுக்கவே இல்ல. பிகாஸ் அவரு அவர் ஃபேமிலிக்கும் வாங்குனர்ல. சோ என்னோட ஷாப்பிங் மட்டும் 10,000 அவரோட வந்து ஆல்மோஸ்ட் வந்து 9000 ரிங்கிட் வந்துச்சு. 9000 இது அவரோட, இது என்னோட பாருங்களேன். இதெல்லாம் எம்மியோட காசு. ஓகேங்களா? எம்மியோட சேர்த்து வச்ச காசு மூலியமா நம்மளால வந்து ஷாப்பிங் பண்ண முடியுது. ஓகே. சோ 5வது நாள் ஷாப்பிங் பண்ணியாச்சு. அதோட முடிஞ்சதும் தெரியும். வந்தோம் மலேசியாவுக்கு வந்தோம். வந்தோனே என் டீம் எல்லாம் எங்களுக்காக நாங்க வந்து இறங்குனது 1:30 மணிங்க. நாங்க வந்து இறங்குனது. ஏன்னா தெரியும்ல கஸ்டமர் தாண்டி வரதுக்கு டைம் எடுக்கும்னு. தாண்டி வரனால டைம் எடுக்கல. எங்களுக்காக 11 மணிலேருந்து வெயிட் பண்ணி 1:30 மணி ஆச்சு. எங்கள வெல்கம் பண்றதுக்கு எல்லாம் வந்து அந்த வீட்ல இருந்தாங்க. மாலைலாம் போட்டு வெல்கம் பண்ணாங்க. சோ எங்களோட ட்ரிப் அவ்வளவுதான் முடிஞ்சது. ஓகேங்களா? அந்த ட்ரிப் முடியும்போது நான் என்ன ஒண்ணே ஒண்ணு ஃபீல் பண்ணேன் மட்டும் சொல்றேன். ப்ளீஸ் ஹெல்த்தியா இருங்க. ஏன்னா நம்ம வந்து ஆ சம்பாரிக்கிற நோக்கத்துல இருக்கோம். ஆம் அத நோக்கி வேகமா போயிட்டு இருக்கோம். சோ வியாபாரம், பிசினஸ், குடும்பம்னு போயிட்டே இருக்கும். நம்ம ஹெல்த்த நெறைய பேர் கவனிக்கிறது இல்ல. நான் ஏன் சொல்றேன்னா, இந்த உலகத்த சுத்தி பார்க்கணும்னா நம்ம ஆரோக்கியம் இருந்தா மட்டும் தான் முடியும். நீங்க ஈவன் தோ நீங்க டைமண்ட் ஆனாலும் சரி, கிரவுன் அம்பாசிடர் சரி, உங்கள்ட்ட ஆரோக்கியம் இல்லன்னா, ஒரு இன்ச் கூட நீங்க நகர முடியாது. இந்த இந்த பேரண்ட்ஸோட ஜர்னி நான் சொல்றேன். பிகாஸ் எம்பி வந்து 5 நாள் சொல்லும்போது, அவங்க பெஸ்ட்டான விஷயம்னா இந்த 5 நாள காமிக்க தான் பார்ப்பாங்க. ஆமாங்களா இல்லையா? நம்ம அங்க இன்னும் 2 வாரம் தங்க முடியாது. பொறுமையா ரிலாக்ஸா சுத்தி பார்க்கறதுக்கு. அந்த மாரி இருக்கும்போது, எல்லாத்தையும் வந்து பேக்கா இருக்கும்போது, நம்ம ஆரோக்கியம் இருந்தா தான், உங்களுக்கு எனர்ஜி இருந்தா தான், நீங்க நீங்க நடக்க தெம்பு இருந்தா தான், நீங்க எல்லாத்தையும் டக்கு, டக்கு, டக்குன்னு போகும். இல்லன்னா நீங்க கிவ் அப் பண்ணி ஒரு இடத்துல சோர்ந்து உட்கார்ந்துருவீங்க இப்டி. அந்த மாரி இருக்கும்போது, ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் அத ஒண்ணு நல்லா உணர்ந்துட்டேன். என்னடா அந்த அந்த அதிசயத்துல இவ்ளோ பெரிய அதிசயம் சுத்தி வரணும். அந்த பேலஸ் நான் சொன்னேன்ல ஹீல்ஸ் போட்டு நடக்கிறதுக்கு அவ்ளோ பெருசு. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கூட கம்பேர் பண்ண முடியாது. பிக்கஸ்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கூட கம்பேர் பண்ணவே முடியல. அத சுத்தி பார்க்கணும் 2 நாள் எடுக்கும் போல இருக்கு. இல்ல 1 1/2 நாளாச்சும் நீங்க பொறுமையா ஆராய்ஞ்சு பண்ணி ஒண்ணு இருக்கு. ஆனா ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன். நெறைய சம்பாதிச்சுட்டு ஆரோக்கியத்த விட்டுறவே கூடாது. அதனால கடைசி வரைக்கும் நம்ம வந்து இந்த ஹெல்த்தோட இருக்கணும். சப்ளிமெண்ட் நமக்காக வாங்கி நம்ம ஆரோக்கியத்துக்கு சாப்பிடணும். உடம்ப கவனிச்சுக்கணும். இனிப்பிலே டயபெட்டிஸ் எதுவும் வர விடாம ஹெல்த்தியா எக்சர்சைஸ் பண்ணி இருக்கணும் மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் கண்டிப்பா புரியும். ஓகே. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, எப்படி என்னால வந்து இந்த வெளியூருக்கு போக முடிஞ்சுச்சு? நான் என்ன செஞ்சேன்? தெரிஞ்சுக்கலாமா? ஓகே. சோ என்னன்னா பார்த்தீங்கன்னா, என்னோட கோல் நான் உங்கள்ட்ட எல்லார்ட்டயும் சொன்னேன். எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்கும். உங்களுக்கு ஒரு சொந்த இலக்கு இருக்கும். இது இது வேணும். உங்களுக்கு ஒரு 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 விஷயம் வரும். பிடிவாதம் இருக்கும். சோ அதே மாரி தான் எனக்கும் வந்து இந்த வெளியூர் சுத்தி பார்க்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. இதுக்கு முன்ன சொந்த காசுல போயிருக்கேன். பட் ஃப்ரீயா போறது டோட்டலி டிஃபரெண்ட். ஏன்னா ஓசி டிராவல் சொல்லும்போது, ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். ஹேப்பியா இருக்கும். ஒரு விஷயத்த பத்தி நம்ம ஒரு ஒரு ரிங்கிட் பத்தி நம்ம யோசிக்க தேவையில்ல. ஓகேங்களா? எல்லாமே அரேஞ்ச் பண்ணி குடுத்துருவாங்க. சோ அந்த மாரி இருக்கும்போது நான் டிசைட் பண்ணேன். என்னோட பேரண்ட்ஸ் வந்து ஆ 17, 18 வருஷமா அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒவ்வொரு வருஷமும் எப்படி நீங்கலாம் வந்து உங்களோட கிளையன்ட் ஸ்பான்சர்ஸ அனுப்பிவிட்டீங்க. ஏர்போர்ட்ல இருந்து பாய் பாய் காமிச்சீங்க. பாய் பாய் காமிச்சுட்டு, அவங்க போம்போது உங்களுக்கு சக்கிட்டா இருக்கும். ஐயோ! அவங்க போறாங்க நம்ம போ முடியலையேன்னு. அதே மாரி நானும் கோ த்ரூ பண்ணேன். நானும் டிசைட் பண்ணேன். ஓகே. ஒவ்வொரு வாட்டி போயிட்டு வரும்போது அஃப்கோர்ஸ் என்னோட பேரன்ட்ஸ் வந்து எம்பில இருக்கனால, எம்பி பேரன்ட்ஸ்னால எனக்கு வரும்போது ஹேண்ட் பேக்ஸ், வாட்சஸ் அப்புறம் நெறைய ஜுவல்லரீஸ்லாம் அங்கேருந்து எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. எல்லாம்
வாங்கிட்டு வந்து அனுபவிப்பேன். பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். நான் எப்ப போக போறேன், நான் எனக்குள்ள நிறைய கேள்வி கேட்டேன். சோ அதனால நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, கோல் செட் பண்ணேன். ஒவ்வொரு வருஷம் எம்பி ஏதாச்சும் ஒரு ஊர அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த 7ஆம் மாசம் கூட என்எல்சில அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அடுத்த வருஷத்தோட ஊர. நான் இப்பயே செட் பண்ணிட்டேன். அது எந்த ஊர்ன்னு என்ன பத்தி எனக்கு கவலை இல்ல. பட் நான் போணும். நான் போகணும்னு சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்ணேன். 2வது, நான் 12 மாசமும் என் வியாபாரத்தை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணினேன். அதனால தான் என்னால இந்த ஒரு வெளியூர் பயணத்தை என்னால போக முடிஞ்சுச்சு இந்த 31 வயசுல. ஓகேங்களா? அடுத்தது 365 நாளும் நான் எம்பிக்காக வொர்க் பண்ணுனேன். என்னோட குரூப் வளர்றதுக்கு, என் டீம பில்ட் பண்றதுக்கு, என்னோட உங்களுக்கு எப்படி ஒரு 15% ஒரு டார்கெட் இருக்கு, 18% ஒரு டார்கெட் இருக்கு, 21 ஒரு லெவல் உங்களுக்கு ஒரு கோல் இருக்கு, அச்சீவ்மென்ட் இருக்கு. ஆமாங்களா இல்லையா? அதே மாரி எனக்கு ஒரு சர்டன் ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு நான் அப்ப வெளியூர் போறதுக்கு. அத வந்து 365 நாள் நான் அத வந்து என்னோட முன்னுக்கு வச்சேன். ஃபர்ஸ்ட் என்னோட பிரையாரிட்டியா வச்சேன். முன்னுக்கு எப்படி சொல்லுவாங்க? எது வந்தாலும் இதுதான் எனக்கு முக்கியம். இத தாண்டி தான் பின்னாடி. எந்த ஒரு விஷயங்கள் வந்தாலும் நான் அதுதான் முக்கியம் குடுப்பேன். அடுத்தது என்னோட சின்ன சின்ன என்டர்டெயின்மென்ட், ஸ்மால் என்டர்டெயின்மென்ட், ஸ்மால் ஹாப்பினஸ், சுத்தி மலேசியா இது எல்லாத்தையும் வந்து நான் ஸ்டாப் பண்ணுனேன். ஏன்னா நான் சுத்தி மலேசியாலாம் பார்த்துட்டு இருந்தேன் வச்சுக்கோங்களேன். இந்த உள்ளூருக்குள்ளேயே சுத்தி பார்க்கறத வச்சுக்கோங்களேன். நான் வெளியூர் போ முடியாது. ஏன்னா என் நேரமும், என் டைம், என்னோட எனர்ஜி, என்னோட எஃபோர்ட் எல்லாம் இங்க போட்டுட்டு இருப்பேன். என்னால வந்து வெளியூருக்கு கண்டிப்பா போக முடியாது. அப்ப என்ன பண்ணேன்? இதெல்லாம் கட் பண்ணேன். அன்னெசரி விஷயங்கள்ல தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத என்டர்டெயின்மென்ட், ஃப்ரெண்ட்ஸ் ரீயூனியன் கூட நான் போனதில்ல. நிறைய விஷயத்த நான் கட் பண்ணிட்டு என் நோக்கம், என்னோட கனவு எல்லாமே இத மட்டும் மின்னுக்கு வச்சுனா மட்டும் தான் போக முடிஞ்சுச்சு. நான் எம்பி ஒரு ஆப்ஷனா வச்சிருந்தேன். ஃப்ரீயா இருந்தா போவோம், டைம் இருந்தா போவோம். எனக்கு எந்த ஒரு பிளான் இல்ல. என்ன யாரும் எங்க கூப்பிடலன்னா நான் அவைலபிளா இருந்தா எம்பிக்கு வருவேன். நான் வச்சதே கிடையாது. நான் எம்பி மின்னுக்கு வச்சுட்டு யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா எனக்கு எம்பி ஈவென்ட்ல தான் போவேன். எம்பி அப்பாயின்மெண்ட்ல தான் போவேன். டவுன் அண்ட் ஹவுஸ் மீட்டிங் இல்லைன்னா தான் போன ஒழிய நானா எதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நான் போக மாட்டேன். சோ இந்த விஷயங்கள் நான் வந்து முடிவு எடுத்தது மட்டும் இல்லாம சீரியஸா செஞ்சேன். முடிவு எடுக்கிறது ஒண்ணு, அத சீரியஸா கடைபிடிச்சு செய்யறது ஒண்ணு. நான் முடிவை எடுத்தது மட்டும் இல்லாம சீரியஸா டெடிகேஷனா இந்த வெறின்னு சொல்லுவாங்கல்ல, வெறித்தன்மைன்னு ஒண்ணு இருக்கணும். டெடிகேஷன். ஓகே, அத நான் வேகமா இந்த வியாபாரத்துல போட்டனால தான் இன்னைக்கு 3வது ட்ரிப் போயிட்டேன். அடுத்தது பாரிஸ்க்கும் சரி ஒசாகா ஜப்பானுக்கும் ஆன் தி ட்ராக். உங்களுக்கு எப்படி பாயிண்ட்ஸ் ஏறுது அதே மாதிரி எங்களுக்கும் ஏறும். பிட் டஃப், கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் தான். பட் அந்த கஷ்டத்தை தாண்டி வந்தாதான் அந்த அச்சீவ்மென்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். அது ஒரு கதைன்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆமாங்களா இல்லையா? சோ உங்கள மாதிரி தான் நானும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபைட் பண்ணுங்க. கடைசி வரைக்கும் விடாதீங்க. உங்க எல்லாத்தையும் ஒசாகா ஜப்பான்ல சந்திக்கிறேன். Thank you so much.